ஜூன் 27 வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் மேம். சனி மகா பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு, சிவபெருமானுக்கு சிறப்பான நாள். ரொம்ப அழகா எல்லா கோவில்லையும் விமர்சையா நடக்கும். அன்னைக்கு மைத்ரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருது மேம். ஸோ கடன் தீர பொதுமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் சீக்கிரம் தீர்வதற்கான ஒரு வழி. அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில், அதுவும் சனி மகா பிரதோஷத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் கடன் தீர்க்கிறதுக்கான ஒரு அற்புதமான வேலை. அந்த வேலையில் நம்ம கடனை எப்படி தீர்க்கிறது, இல்லை நம்ம அந்த டைமில் என்ன செய்யணும்னா, அந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியில் இருக்கிறவங்க, 7.5 சனியில் இருக்கிறவங்க, இந்த சனி மகா பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீவித்யா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஆனா நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கேப் விட்டுருந்தோம். ஆமா, உங்களோட பதிவுகள் போடுறதுக்கு 1 மந்த் ஆயிடுத்து, உங்க டாட்டர் மேரேஜ் அப்படிங்கறதால. ஆனா அதுக்கப்புறம் போட்ட எல்லா வீடியோவும் நல்லா போயிருக்கு. நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க மேம். சந்தோஷம். எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்தவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் மேடம் 1 மந்த் ஆச்சு நீங்கள் ஏன்னா மெகா டிவிக்குமே நான் பண்ணலை. அதனால் நான் சொன்ன மாதிரி என் டாக்டர் வெட்டிங் இருந்தது, அதனால் நான் பண்ணலை அப்படின்ட்டுன்னு அவங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினச்சிருந்தாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் போட்டும் நல்ல ரெஸ்பான்ஸ் மேம். தேங்க்யூ. ஆன்மீக பரிகாரம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நிஜமாவேங்க இன்றைக்கெல்லாம் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அது வியூவர்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அண்டு மற்ற வீடியோஸ் நான் யார் எதில் என்ன பண்ணுறாங்களோ நான் பார்க்குறதில்ல. ஸ்ரீவித்யா கேட்பா, மேம் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்காக பேசுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ மக்களுக்காகவும் ஸ்ரீவித்யாக்காகவும் தான் பண்ணுறேன். கண்டிப்பாக உண்மைதானே மேம். அது என்ன, நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க, கேட்பாங்க. இல்லை நேரில் பார்த்தா கூட மேடமோட வீடியோ ஏன் போடலை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். சரி, கண்டிப்பா ஆடி மாசம் வந்துட்டுன்னா இன்னும் லைனா இருக்கு, லைனா எல்லா ஃபெஸ்டிவலும் வரும். சூப்பர் மேம். மேம் இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு ஜூன் 27 வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் மேம். சனி மகா பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு, சிவபெருமானுக்கு சிறப்பான நாள். ரொம்ப அழகா எல்லா கோவில்லையும் விமர்சையா நடக்கும். அன்னைக்கு மைத்ரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருது மேம். ஸோ கடன் தீர பொதுமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஸ்ரீவித்யாவுக்கு சனி மகா பிரதோஷம் விசேஷம் என்னன்னு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும் மேம். அதாவது சனி மகா பிரதோஷம் ஏன் விசேஷம்? சோமவாரத்தில் வரும், செவ்வாய்க்கிழமை வரும், புதன்கிழமை வரும். பட் எல்லா கிழமைகளையும் விட சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ஏன் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி தேவர்களை காப்பாற்றினாராம். ஏன்னா அந்த வாசுகி பாம்பு அந்த விஷத்தை அவங்க மேலே கக்கும்பொழுது அவங்க எல்லாருமே மூர்ச்சி ஆயிட்டாங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தேவர்கள் எல்லாம் அவங்கள உயிர்க்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் அந்த விஷத்தை உண்ட அந்த நேரம், அந்த கிழமை, அது பிரதோஷ அன்னைக்கு. அதாவது எப்பொழுதுமே பிரதோஷத்துக்கு மறுநாள் சிவராத்திரி வரும், அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா அமாவாசையோ பௌர்ணமியோ வரும். அதனால் இது ஏகாதசி, துவாதசி, சதுர்தசியில் வர்றது தான் பிரதோஷம். இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அந்த சதுர்தசி திதி ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அன்றைய நாள் தான் சிவபெருமான் இந்த மாதிரியான இந்த ஆலகால விஷத்தை உண்டு திருநீலகண்டன் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது. அதே போல் சனிக்கிழமை அந்த பிரதோஷத்தில் என்ன மாதிரியான, ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாம். அந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியில் இருக்கிறவங்க, 7.5 சனியில் இருக்கிறவங்க, இந்த சனி மகா பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்த நாள். நந்தி தேவர் சிவபெருமான்கிட்ட அந்த அதிகாரத்தை வாங்கின அந்த நாள் சனி மகா பிரதோஷம்தான். அதனால தான் நந்தி தேவரை அவர் கௌரவிக்கும் வகையில் அந்த பிரதோஷ நேரத்தில் அவர் நந்தி பகவான் மேலே அமர்ந்து ஊர்வலமாக வர்றது, கைலாய மலையை அவர் சுற்றி வர்றார் சிவபெருமான் பார்வதி தேவியோட. அதனால் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான ஒரு நன்மையையும், ஒரு கிரக தோஷங்களை நமக்கு தீர்க்கக்கூடிய ஒரு நாள்.
சூப்பர் மேம். அன்னைக்கு வந்து நமக்கு மைத்ரேய முகூர்த்தமும் வருது மேம். ஸோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், லாஸ்ட் மந்த் வந்து மைத்ரேய முகூர்த்தம் பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்திருந்தாங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தத்தோட நேரம் என்ன, அன்றைய தினம் அந்த டைமிங்க்கு மக்கள் என்ன பண்ணணும்? அதாவது ஜூன் 27 சனிக்கிழமை வரக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து மாலை சாயங்காலம் 4 மணி 12 நிமிஷத்துலேருந்து 6 மணி 27 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4:30 to 6ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 4:30 to 6க்குள்ளே என்ன பண்ணணும் அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில், அதுவும் சனி மகா பிரதோஷத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் கடன் தீர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வேலை. அந்த வேலையில் நம்ம கடனை எப்படி தீர்க்கறது, இல்லை நம்ம அந்த டைமில் என்ன செய்யணும்னா, பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க, புது ப்ளவுஸ் பிட் ஏதாவது வாங்கிக்கோங்க. பச்சை கலர் துணியில் வந்து இப்போ நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணும், அந்த கடன் கொடுக்குறவாளை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு 3, 6, 9 இந்த கணக்கில், இப்போ நீங்கள் வந்து ஒரு 30,000 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு 30 ரூபா 300 ரூபா அப்படி எடுத்து வைக்கணும் அவங்க பேரை நினச்சிட்டு. ஸோ 3 நம்பர் கணக்கு, இல்லைன்னா 6, இல்லைன்னா 9 இந்த கணக்கில் வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு அந்த மனசார அவளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, பகவானை உங்கள் குலதெய்வத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கடன் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு பேப்பரில் பேர் எழுதுவா, யார் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அந்த பேரை எழுதி. இந்த பச்சை துணி எதுக்குன்னா குபேரருக்காகத்தான். அதனால் நீங்கள் வந்து அந்த பச்சை துணியில் எழுதி, ஒரு பேப்பரில் பேர் எழுதி, அந்த பேப்பரில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் வச்சு அவங்க பேரெல்லாம் எழுதி அந்த பணத்தையும் வச்சு நம்ம முடிஞ்சு சுவாமிகிட்ட எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன ஜபம் ஜபிக்கிறீங்களோ, குபேர மந்திரம் சொல்லலாம், சிவ மந்திரம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன தெரியுமோ மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இது வந்து ஒரு 30 முறை அதை ஜபிக்க வேண்டும்ங்கிறாங்க. ஸோ அது 2 லைனாக இருந்தால் நீங்கள் 30 முறை ஜபிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 3 முறை ஜபிச்சா போதுமானது. அந்த பணத்தை அன்றைய டைமில் நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு கொடுத்தால் அந்த அமௌண்ட்டை சீக்கிரம் கடன் வந்து நமக்கு தீரும் அப்படிங்கிறதா மைத்ரேய முகூர்த்தத்தினுடைய முக்கியத்துவம். அதனால் இதுக்கு நைவேத்தியம் பண்ணணுமா, நம்ம வந்து இப்படி இருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரூல் என்ன, பச்சை கலர் துணியில் நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த பேரை எழுதி காசு வைக்கணும். காசு வந்து 30, அதாவது 3, 6, 9 என்ற கணக்கில் வந்து வரணும். நீங்கள் அந்த டைமில் மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சுவாமிகிட்ட எடுத்து வச்சு 3 முறை அந்த நீங்கள் என்ன சுவாமியை வணங்குறீங்களோ, எந்த சுவாமி மனசில் பிரார்த்தனை பண்ண எடுத்து வச்சாலோ அந்த சுவாமியினுடைய மந்திரத்தை 3 முறை ஜபிக்க வேண்டும், இல்லை 30 முறை ஜபிக்க வேண்டும். அது உங்களுடைய நேரம் காலத்தை பொறுத்தது தான். அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்து வச்சோம் இல்லையா, யார் அந்த கடன்காரர்களோ அவங்களுக்கு அந்த காசை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தில் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் சீக்கிரம் தீர்வதற்கான ஒரு வழி. சூப்பர் மேம். நிறைய பேர் வந்து இந்த கடன் பிரச்சனை அப்படின்றதுலதான் மாட்டிட்டு இருக்காங்க. சோ நம்ம இந்த மைத்ரேய முகூர்த்தம் சொல்றதாலையும், அதுவும் சனி மகா பிரதோஷத்தோட வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கறதாலையும் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க சொல்ற ரொம்ப எளிமையான இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்கன்னா லைஃப்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆமா, கண்டிப்பா. ஆமா, நீங்க வந்து வெளியூர்ல இருக்கீங்க, எனக்கு வந்து இதெல்லாம் வீட்டுல இருந்து எனக்கு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட அந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, சனிக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6க்குள்ள இந்த டைமில் எப்போவாவது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ ஒரு 27 டைம்ஸ் குபேர காயத்ரி சொல்லுங்கள், போதுமானது. சூப்பர் மேம். ரொம்ப அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி.